விஜயை எதிர்க்கணும்னு சொல்லி கொடுத்தவரே வன்னியரசு தான். விஜய் வந்து ஒரு போலி, விஜய்க்கு ஒன்றும் தெரியாது, விஜய் வந்து ஒரு பாசிச சக்தி, விஜய் வந்து RSS கைகூலின்னு சொல்லி கொடுத்தது இதே அண்ணன் திருமாவளவனும் இதே அண்ணன் வன்னியரசும் தான். எப்படி அவங்க வந்து RSS பிள்ளை இல்லை அப்படின்னு நீங்க எப்படி நம்புனீங்க? என்ன சான்று? அதை சொன்னீங்கன்னா தான் நாங்க மாற முடியும். நீங்க மாறிட்டதுனால உங்களுக்கு பதவி கிடைச்சிருக்கலாம், நீங்க மாறி இருக்கலாம். நாங்க எப்படி மாற முடியும்? திமுக எந்தெந்த உரிமையெல்லாம் வாங்கி வச்சு பத்திரப்படுத்தி இருந்துச்சதோ அதையெல்லாம் ஈஸியா தாரவாக்குறீங்களே. இதுக்கு 6 மாசம் உங்களுக்கு டயம் தேவைப்படலையா? ஆளுநர் ஆட்சி வரக்கூடாதுன்னு தானே ஏத்துக்கிட்டீங்க. அதான் நீங்க சொன்ன காரணம். ஆனா நீங்க விஜய் ஏத்துக்கிட்டீங்களே. இன்னைக்கு விஜய் பண்ற காரியங்களுக்கும் விஜய் பண்ற அந்த உரிமை மீட்பு விஷயங்களை விட்டு தரதே நீங்களே நார்மலைஸ் பண்றீங்களே. அதனால அது பெரிய கலவரம், அது பெரிய ரவுடிசம்னு சொன்னீங்களே. நீங்க அழகிரி பொண்ணே செய்யறாங்களே, ஒருத்தவங்க அடிக்கிறாங்களே, இது என்னது? இதுக்கு பேர் என்ன? இத்தனைக்கும் அவங்க திமுகலும் இல்ல. ஏன் தெரியுமா? அவங்க வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாவேக்கு ஆதரவாளராக மாறிட்டாங்க, கட்சியை விட்டு தூக்குறாங்க. ஏற்கனவே ஒரு பொண்ணு வந்து பாலியல் குற்றச்சாட்டு வச்சாங்க தன்னோட நிர்வாகி மேல, பார்த்தா அந்த பொண்ணு கட்சி விட்டு தூக்குறாங்க. ஒரு சூசைடு பாயிண்ட் கிட்ட நிக்குது. இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்குது. விஜயாக தானாக உணர்ந்து குற்ற உணர்ச்சியை ஃபீல் பண்ணி இதுல இருந்து வெளியில வந்தாதான் உண்டு. நீட் மேட்ரோ, மெடிக்கல் கவுன்சில் மேட்ரோ, இதெல்லாம் மேட்ரு, இதுதானே அரசியல் ஆகணும். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஜெகதீஸ்வரியையும் கைதையும் போலீஸையும் பேசிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் அரசியலா? நம்மளோடு இருந்து போராடிய மிகப்பெரிய போராளிகள், எந்த இடத்துல சமரசத்துக்கு உள்ளாக மாட்டோம்னு நினைச்ச நபர்கள், அண்ணன் வன்னியரசு போன்றவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா, நீட் போராட்டம் தமிழ்நாட்டில் தீவிரமானதுக்கு காரணம் அனிதா வீட்டுக்கு விஜய் போனதுக்கு அப்புறம் தான் அப்படின்னு வந்து அந்த பேசின பேச்சு எப்படி எடுத்துக்கிறது? அதான் இப்ப வந்து என்னன்னா, விஜயை எதிர்க்கணும்னு சொல்லி கொடுத்தவரே வன்னியரசு தான். போன 5 வருஷத்துல விஜய வந்து நாமெல்லாம் வந்து பேச தயங்கின போது வீரியமா எழுந்தடிச்சு விஜய் வந்து ஒரு போலி, விஜய்க்கு ஒன்றும் தெரியாது, விஜய் வந்து ஒரு பாசிச சக்தி, விஜய் வந்து RSS கைகூலின்னு சொல்லி கொடுத்தது இதே அண்ணன் திருமாவளவனும் இதே அண்ணன் வன்னியரசும் தான். இன்னைக்கு திடீர்னு நீங்க வந்து மாறிட்டீங்கன்னா நாங்க எப்படி மாற முடியும்? எப்படி அவங்க வந்து RSS பிள்ளை இல்லை அப்படின்னு நீங்க எப்படி நம்புனீங்க? என்ன சான்று? அதை சொன்னீங்கன்னா தான் நாங்க மாற முடியும். நீங்க மாறிட்டதுனால உங்களுக்கு பதவி கிடைச்சிருக்கலாம், நீங்க மாறி இருக்கலாம். நாங்க எப்படி மாற முடியும்? இல்ல, இதே அண்ணன் திருமா தான் ஒரு கேள்வி கேட்டாரு. ஒரு ராம்நாத் கோவிந்தையோ ஒரு திரௌபதி முர்மையோ நீ ஜனாதிபதி ஆக்கிட்டா ஒடுக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கை முன்னேறிட்டுமா அப்படின்னு கேள்வி கேட்டவர் அண்ணன் திருமா பொது மேடையில. அப்படிப்பட்ட அவர் வந்து பாத்தீங்கன்னா வன்னியரசு அவர்கள் அமைச்சர் ஆயிட்டாருன்னொடனே இவர் அமைதி காக்கிறதும் எப்படி எடுத்துக்கிறது? இல்ல, அதான் சொல்றேன். அதுக்கான விளக்கத்தை அவங்க தான் கொடுக்கணும். தான் அவர் வந்து என்ன சொல்லிக்கிட்டாருன்னா, கடந்த 9 ஆண்டுகளா இந்த கூட்டணி பிரியாம இருந்தப்ப என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அண்ணன்லாம் நாங்க வந்து பாசிசத்தை எதிர்க்கிறோம், RSS எதிர்க்கிறோம், பார்ப்பனியத்தை எதிர்க்கிறோம், நாங்க வந்து கொள்கையின் அடிப்படையில் இருக்கிறோம் அப்படின்னு தான் சொன்னாரு. இப்ப என்ன அடிப்படையில நீங்க விஜய் கூட சேர்ந்தீங்க? என்ன அடிப்படையில இப்படி எல்லாம் பேசுறீங்க? எல்லாத்தையும் எப்படி விஜய் மாதிரி நீங்களும் நார்மலைஸ் பண்றீங்க? விஜயே எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்றாப்புல, பார்ப்பனியத்தையும் பாசிசத்தையும் நார்மலைஸ் பண்றவர் தான் விஜய். இப்ப நீங்க அவரை நார்மலைஸ் பண்றீங்க, அவரு பண்ற விஷயத்தை எல்லாம் நீங்க நார்மலைஸ் பண்றீங்க. இது வரைக்கும் ஆட்சிக்கு வந்து அதுக்கு 6 மாசம் டைம் வேணும், இதுக்கு 6 மாசம் வேணும்னு டைம் கேட்டாப்புல விஜய். அந்த டைமையும் கொடுக்க வந்து எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, எதிர்கட்சியும் ஒத்துக்குச்சு, அண்ணா மாதிரியான கூட்டணி கட்சி தலைவரும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் உரிமையை விட்டு கொடுக்கும் போது மட்டும் உங்களுக்கு 6 மாசம் டைம் தேவைப்படலையே, ஈஸியா விட்டு கொடுத்துடுறீங்களே. இப்போ திமுக எந்தெந்த உரிமையெல்லாம் வாங்கி வச்சு பத்திரப்படுத்தி இருந்துச்சதோ அதையெல்லாம் ஈஸியா தாரவாக்குறீங்களே. இதுக்கு 6 மாசம் உங்களுக்கு டைம் தேவைப்படலையா? தமிழை அவமதிக்கும் போது உங்களுக்கு 6 மாசம் டயம் தேவைப்படலையா? தமிழ் தேசியமும் திராவிடமும் எனக்கு 2 கண்கள்னு சொன்னீங்களே, 2 கண்ணுல ஒரு கண்ணு இப்ப குத்துறாங்களே, அப்ப உங்களுக்கு வலிக்கலையா? மெடிக்கல் சீட்டை தாரவாத்து கொடுக்குறீங்களே, இப்ப உங்களுக்கு வலிக்கலையா? இப்ப உங்களுக்கு 6 மாசம் டயம் தேவை. உங்களுக்கு எதுக்கு 6 மாசம் டைம் வேணும்? எல்லா உரிமையும் பறி போகிறதுக்கா? தமிழ்நாடு நாசமா போறதுக்கு உங்களுக்கு 6 மாசம் டைம் வேணுமா அப்படின்னு கேட்கிறோம். இப்ப இதையெல்லாம் அந்த ஆட்சியில் எதிர்த்து பேசின திருமாவளவன் தான் ஒரு சராசரி அரசியல்வாதி இல்லை அப்படிங்கறத திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணாரு. போன 10 வருஷத்துல அவர் கூட்டத்தில் இருந்தப்போ என்ன சொன்னாருன்னா, நான் அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, நான் ஒரு சராசரி அரசியல்வாதி கிடையாது, நான் வந்து ஒரு யூனிக் பொலிட்டீஷியன், எனக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது, நான் கூட்டணி ஒரு மட்டும் கிடையாது, நான் வந்து எல்லாரும் மாதிரியும் நான் வந்து கொள்கைகளை சமரசம் பண்றவங்க கிடையாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப என்ன பண்றாருன்னா, எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணி தானும் ஒரு சராசரி அரசியல்வாதி தான்
இப்ப என்னன்னா எல்லாரும் அவங்க வைக்கிறது என்னன்னா விசிகா பதவி வாங்கினது அமைச்சரவை இடம் பெற்றதை எல்லாரையும் பொறுக்க முடியல, அதனால அப்படி வந்து பேசுறாங்க. அப்படிலாம் நான் என்னை ஆட்கள் நான் அப்படி பேசல. சில பேர் அப்படி பேசலாம். நாம என்ன சொல்றோம்னா, நீங்க என்ன அடிப்படையில விஜய் ஏத்துக்கிறீங்க? நீங்க வந்து ஆளுநர் ஆட்சி வரக்கூடாதுன்னு தானே ஏத்துக்கிட்டீங்க, அததான் நீங்க சொன்ன காரணம். ஆனா நீங்க விஜய் ஏத்துக்கிட்டீங்களா? இன்னைக்கு விஜய் பண்ற காரியங்களுக்கும் விஜய் பண்ற அந்த உரிமை மீட்பு விஷயங்களை விட்டு தரதே நீங்களே நார்மலைஸ் பண்றீங்களே. இப்ப நீங்க வந்து நான் ஒரு சராசரி தலைவன் இல்லைன்னு சொன்னீங்களே, நீங்க அந்த இடத்துல இப்ப வந்து நிக்கிறீங்க. அப்ப பதவிக்காக நீங்க எல்லாத்தையும் வந்து கிட்டத்தட்ட ஐயா ராமதாஸ் வந்துட்டு கட்சி ஆரம்பிக்கிறது போராளியா வந்து நீர்த்து போனாரு. இப்ப அதே மாதிரி நிலைமைக்கு அண்ணன் திரும்ப இல்ல. அதான் நம்ம அப்படி சொல்றதை விட அண்ணனும் ஒரு சராசரி அரசியல்வாதி ஆயிட்டாரோ இல்ல, அந்த பயம். நானும் ஒரு சராசரி. இப்போ ஒண்ணு இல்லைங்க, நீங்க வந்து சராசரி தலைவனா, நீங்க தனித்துவமான தலைவனாங்கிறத வரலாறு சொல்லணும், வரலாறு தான் சொல்லணும். இப்ப நீங்களே சொன்னீங்க நான் வந்து ஒரு சராசரி தலைவன் இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா நம்ம திரும்பி ஒரு வரலாறு எடுத்து பார்த்தோம்னா, இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு எடுத்து பார்த்தோம்னா உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். அண்ணன் வந்து சராசரி தலைவரா அல்ல தனித்துவமான தலைவராங்கிற அவர் பண்ற அந்த வேலைகளை வச்சு வரலாறு சொல்லும், அவ்வளவுதான். இல்ல, ஆலுஷானவாசோடைய சமீபத்திய பேட்டியை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா விசிகால வந்துட்டு மிகப்பெரிய குழப்பம், உள்கட்சி குழப்பமாவே இருக்குதா, அந்த குழப்பத்துல வந்துட்டு அண்ணன் திருமாவுக்கு நெருக்கடிகள் அதிகமாகுதா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது. அதாவதுங்க, எந்த ஒரு விஷயமும் தலைவருக்கு தெரியாம நடக்காதுங்க. ஆதரிச்சு பேசுறதோ எதிர்த்து பேசுறதோ குழப்பமான சூழ்நிலையோ இதெல்லாம் தலைவரோட வழிகாட்டுதலோ அல்லது புரிதல் இல்லாமலையோ அல்லது வந்து பார்வை இல்லாமலோ இதெல்லாம் நடக்காது. இது எல்லாத்துக்கும் அவர் பதில் சொல்லணும். இது எல்லாத்துக்கும் உட்பட்டதுதான். அதை திரும்ப சொல்றது என்னன்னா, இப்ப வந்து திமுகவுக்கு என்னென்ன பிரிவிலேஜ் எல்லாம் இல்லையோ அது மற்ற கட்சிகளுக்கு உண்டு. அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப இதே திமுகவுல என்ன, இப்ப RS பாரதி ஒரு மாதிரியும், தாமோ அன்பரசன் ஒரு மாதிரியும், அல்லது TR பாலு ஒரு மாதிரியும், ஆராச அண்ணா ஒரு மாதிரியும் பேசினா இந்த சமூகம் விட்டுருமா? இந்த ஊடகம் விட்டுருமா? இந்த பார்ப்பனியம் விட்டுருமா? விடாது. கேள்வி கேட்கும், தொடர்ந்து வீடியோ வைரல் ஆகும், பேச்சுக்கள் வைரல் ஆகும். ஆனால் அந்த பிரிவிலேஜ் விசிகா வரைக்கும் இருக்குங்கிறது தான் நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்குது. அதிமுகலையும் அப்படிதான், யாரும் என்ன வேணா பேசலாம். சிவிசன் ஒரு மாதிரி பேசுவாரு, வேலுமணி ஒரு மாதிரி பேசுவாரு, SP வேலுமணி ஒரு மாதிரி நடந்துக்குவாரு. என்ன இதெல்லாம் அவங்களுக்கு உண்டு, யாருமே எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் திமுக மட்டும் நடந்துடக்கூடாது. இப்போ கலைஞருக்கு அப்புறமா ஸ்டாலின் வந்தது வாரிசு அரசியல்னு பேசினவங்க, நீங்க பாமகவுல அன்புமணி ராமதாஸ் அடுத்த தலைவர், இது எவனுமே கேட்கலையே. இது வாரிசு அரசியல்ல வராதா? இது குடும்ப அரசியல்ல வராதா? இதே கேள்வி கேட்டவங்க தான் இதே பாமகவும் இதே வந்து அன்புமணி ராமதாஸ். இன்னைக்கு அவரே வாரிசு கலைஞர் ஸ்டாலின் வாரிசு அரசியல் வரும்போது எந்த குறுக்கீடும் எந்த இடையூறும் இல்லவே இல்லை. ஜனநாயக முறைப்படிதான் அவர் வந்து வந்தாரு. கட்சியில எந்த பிரச்சனையும் இல்லை, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவரா வந்தாரு. ஆனால் அன்புமணி ராமதாஸ் உள்ள வரும்போது அவரு பேரன், ராமதாஸோட பேரன் முகுந்தன் வந்து பிரச்சனை வந்துச்சு. அப்படிலாம் ஸ்டாலினுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. அப்ப இவ்வளவு பிரச்சனைக்கு உட்படுத்து நீங்க சர்வாதிகாரித்தனமா தான் நீங்க அரசியல்வாதி அந்த தலைவர் ஆகுறீங்களே ஒழிய, அது அப்படி ஒரு பிரச்சனை இல்லாத திமுகவிலையும் எந்த கேள்வியும் கேட்கல. பிரச்சனை வந்து நீங்க பிரச்சனை பண்ணி தலைவர் ஆகுறீங்க, உங்களை யாருமே கேள்வி கேட்கல. இப்படி திமுகவுக்கு ஒரு நியாயமும் திமுகவுக்கு எதிராக உள்ள எல்லா கட்சிகளுக்கும் ஒரு நியாயம். அந்த நியாயம் கூட இன்னைக்கு வேற மாதிரி கூட இதா இருக்குது. என்னன்னாக்கா, தாவேகா பிரமுகர் கயல்விழி அழகிரி அவர்கள் வங்கி மேனேஜர் அரைஞ்சதை கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா நியூஸ் எப்படி போறாங்கன்னா, திமுக குடும்பத்து மகள், முக அழகிரியுடைய மகள்னு சொல்லியிருந்தா, அது கூட முன்னாள் முதல்வர் ஸ்டாலினின் அண்ணன் மகள், இப்படி எல்லாம் நியூஸ் போட்டாங்க. ஆனா எந்த இடத்துல தாவேகா பிரமுகர்னு போடவே கிடையாது. இதை எப்படி எடுத்துக்கிறது? ஆக்சுவலா அதான் நானும் இந்த நியூஸ் ஆக்சுவலா நான் பார்த்தேன். எப்படின்னா, அவங்க யார், கயல்விழி, அதாவது அந்த மதுரையில வந்து ஒரு அலுவலகம் அறிக்கப்பட்ட பொழுது, ஓகேங்களா, அழகிரி ஆதரவாளர்களால் கொடூரம், அழகிரி ஆதரவாளர்கள் கலவரம், அட்டகாசம் அப்படின்னு போட்டாங்கல்ல. இன்னைக்கு அழகிரியோட பொண்ணு இன்னொருத்தர் அரைஞ்சிருக்குது, யாருமே நியூஸ் ஆகல, அது யாருமே பெரிய விஷயம் ஆகல. அழகிரி ஆதரவாளர்கள் தானே, அழகிரிக்கு சம்பந்தப்படல, அழகிரி இறங்கி வந்து அதை செய்யல, அழகிரி ஆதரவாளர்கள் இது செஞ்சார்கள், அதனால அது பெரிய கலவரம், அது பெரிய ரவுடிசம்னு சொன்னீங்களா. நீங்க அழகிரி பொண்ணே செய்யறாங்களே, ஒருத்தவங்க அடிக்கிறாங்களே, இது என்னது? இதுக்கு பேர் என்ன? இத்தனைக்கும் அவங்க திமுக இல்ல. ஏன் தெரியுமா, அவங்க வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாவேக ஆதரவாளரா மாறிட்டாங்க.
அதனால இந்த நியூஸ் பெருசாக்கப்பட இல்ல அதான் நியூஸ் பேசப்படவே இல்ல. அது என்ன அழகிரி ஆதரவாளர் பண்ணா ஒண்ணு, அழகிரி மகள் பண்ணா ஒண்ணு. இது வந்து வெறும் தாவேக ஆதரவாளர் கிடையாது. இதுதான் பார்ப்பனிய ஊடகம் பண்ற வேலை. சில பார்ப்பனிய ஊடகங்கள் பண்ணுது. எதை நியூஸ் ஆக்கணும், எதை நியூஸ் ஆக்க கூடாது, எதை வைரல் ஆக்கணுங்கிற இடத்துல இருந்து இது வருது. அழகிரிய வந்து நீங்க டார்கெட் பண்ணீங்க, அழகிரி பொண்ணு எதுக்கு டார்கெட் பண்ண மாட்டீங்க, நீங்க எதுக்கு நியூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, அது ஏன் வைரல் ஆக்கல? அப்ப அழகிரி ஆதரவாளர் செஞ்சா அது நியாயம் இல்ல, அழகிரி பொண்ணு இன்னொருத்தர் அடிச்சா நியாயம் அது. இதுதான் மக்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் ஊடகங்கள், இதுதான் நியூஸா மாறுறது. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். தாவேக அரசு வந்து பிரிவிலேஜ், அப்ப அரசியல் ஆட்கள் என்ன வேணா பண்ணலாமா அப்படிங்கிறப்ப நிக்குது. இப்ப தோழர் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த விஜய் ஆட்சிக்கு வந்துட்டு தாவேகாக்கா வந்து அதிகம் முட்டு கொடுக்கறது ஊடகங்கள், குறிப்பா சில சோசியல் மீடியா ஊடகங்கள் தான் ரொம்ப முட்டு கொடுத்து தொடர்ந்து செய்திகள் வெளியிடுறாங்க. இன்னைக்கு அதே ஊடகங்களை சேர்ந்த கிட்டத்தட்ட நியூஸ் தமிழ் 24 அந்த ஊடகத்தை சேர்ந்தவருடைய நிருபரை வந்து பாத்தீங்கன்னாக்கா எம்எல்ஏ மிரட்டுறாரு. நேரடி கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க, எல்லாம் இதாகுது. ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா அந்த சேனல்ஸ் அவங்க விஜய்க்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து நியூஸ் போடுறாங்க. இதெல்லாம் எப்படி அது? இதுதான் தொழிலாளர்கள் மேல அவங்க வச்சிருக்கிற மதிப்பு மரியாதை. ஊடகங்கிற மதிப்பு மரியாதை இருக்குல்ல, அதாவது அவர் தொழிலாளர்ங்கிறத தாண்டி அது தொழில் ஊடகவியாளர் பத்திரிகையாளருங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, அவங்க மேல வந்து வழக்கு தொடுத்தாலோ அல்லது வந்து வன்முறை ஈடுபட்டாலோ இந்த ஜெர்னலிசம் என்ன பண்ணுது, ஊடகத்துறை என்ன பண்ணுது அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இது. இப்ப வந்து அதான் ஊடகங்கள்லாம் என்ன, அது யாரு வச்சிருந்தா அப்படி செயல்படும், ஊடகங்களா செயல்படுதா இல்ல முதலாளித்துவமா செயல்படுதாங்கிறதுக்கான காரணங்கள் இதுதான். ஊழியர் வந்து பாதிக்கப்பட்டா அதே கேட்க துணிவு இல்லை, அதை பத்தி பேசுறதுக்கே அவங்களுக்கு வந்து வரலன்னா அப்ப எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு சார்பா இருக்காங்கிறது இதுல இருந்து தெரிய வருது. இல்ல அமைச்சர் ஜெகதீஸ்வரி வந்து பாத்தீங்கன்னாக்கா தன்னோட சக கட்சி சேர்ந்தவங்களுக்கு லட்டு கொடுத்ததுக்காக டார்கெட் பண்ணி உன்னை வந்துட்டு ஜட்டியோன்னைக்கு வச்சு காணாம ஆக்கிடுவோம் அப்படின்லாம் பேசுறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு எம்எல்ஏ வந்து பார்த்தா நீ ஆபீஸ்க்குள்ள 10 நிமிஷத்துல வரலினாக்கா உனக்கு நீ எந்த ஈவெண்ட்டு போகாம பண்ணிடுவேன் அப்படின்னு, எந்த ஈவெண்ட்டும் இனிமேல் போக முடியாது அப்படின்னு பகிரங்க மிரட்டலை வந்துட்டு ஊடகவியலாளருக்கு கொடுக்குற 2 சம்பவமும் நடக்குது. ஆனா வந்து பார்த்தா இவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கை சட்டப்பூர்வமா கூட எடுக்கிறது இல்ல. அந்த ஆடியோ எல்லாம் உண்மையா என்னன்னு நம்ம தெரிய வரட்டும். அதெல்லாம் ஆடியோவா தான் வந்திருக்குது. எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியல. ஆனால் அந்த சம்பந்தப்பட்ட ராஜகுருன்னு இருந்தால ஒரு பெரியவர் பேசினார் ஜெகதீஸ்வரிட்ட, அமைச்சர்கிட்ட. அவர் ஆனா கட்சியை விட்டு தூக்கியிருக்காங்க. அந்த ஆடியோ உண்மையானு இன்ன வரைக்கும் தெரியல. அத கட்சி உறுதிப்படுத்தவே இல்லை. கட்சி எதுவுமே அந்த ஆடியோ பத்தி எந்த விளக்கமும் பொது வெளியில கொடுக்காம அந்த பேசின ராஜகுரு மட்டும் கட்சியை விட்டு தூக்கியிருக்காங்க. அவர் என்ன பண்ணாரு? அவர் பேசினாரு, நம்மகிட்ட பேசினாரு. அவரு தான் வன்முறையா பேசினாரா, அவரு ஏதாவது தகாத முறையில பேசினாரா? இல்லையே. பேசுனது முழுக்க அந்த அம்மா. இப்ப இதுல எப்படி நடவடிக்கை எடுத்தீங்க? என்ன அடிப்படையில அவர் மேல நடவடிக்கை எடுத்தீங்க? அந்த ஆடியோ உண்மைங்கிற அடிப்படையிலையா, என்ன அடிப்படையில் எடுக்கப்பட்ட? அதுக்கே என்ன விளக்கம் இல்லையே. சோ இதெல்லாம் என்னன்னா மக்களை வந்து நம்ம முட்டாளாக்குற வேலையை தான் நம்ம இதை பார்க்க முடியும். ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கறவங்களா பார்த்து கட்சியை விட்டு தூக்குறாங்க. ஏற்கனவே ஒரு பொண்ணு வந்து பாலியல் குற்றச்சாட்டு வச்சாங்க தன்னோட நிர்வாகி மேல, பார்த்தா அந்த பொண்ணு கட்சியை விட்டு தூக்குறாங்க. இதெல்லாம் என்னவா இருக்குன்னா, கட்சியை விட்டு கட்சியை பத்தி பொது வழியில நீ கம்ப்ளைண்ட் பண்ணாலே உனக்கு தூக்குவோம். ஆடியோவோ வீடியோவோ எதா இருந்தாலும் எங்க கிட்ட கொண்டு வாங்க, நாங்க பேசி சமரசம் பண்ணி வைப்போம். அது நல்ல நீதியா கெட்ட நீதியா எல்லாம் தெரியாது. நாங்க ஒரு தீர்ப்பு சொல்லுவோம், நாங்க ஒரு நீதி சொல்லுவோம். அதுக்குள்ள இருந்தா ஓகே. எங்களை தாண்டி நீங்க ஆடியோ வீடியோ பொது வெளியில விட்டு இல்ல இது சமூகம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு நீங்க பொது வெளியில வெளியிட்டாலோ பிரஸ் மீட்டுக்கு போனாலோ அதெல்லாம் நீங்க சான்ஸே இல்லை. நீங்க கட்சி விட்டு தூக்கிடுவோம். நாங்க பாதிக்கப்பட்டவங்க விட்டியும் அதெல்லாம் கிடையாது. இந்த கட்சியை பத்தின ரகசியம், இந்த கட்சியை பத்தின அந்த ஜனநாயக சர்வாதிகாரத்தனம் இது, இதெல்லாம் வெளில போச்சுன்னா நீ கட்சியில இருக்க மாட்டேங்கிற ஒரு விஷயம்தான். சகிச்சுக்கிட்டு இருக்கணும். நீ எது நடந்தாலும் உனக்கு உரிமை நடந்தாலும் உனக்கு எந்த ஹராஸ்மெண்ட் நடந்தாலும் நீ சகிச்சுக்கிட்டு கட்சிக்குள்ள இருக்கணும். நீ வந்து வெளியே வந்து சொன்னீங்கன்னா உன்னையே தான் கட்சி விட்டு தூக்குமா தவிர சம்பந்தப்பட்ட நபரை நாங்க எதுவும் செய்ய மாட்டோம். ஏன்னா அவரால் லாபம் தான், உனக்கு என்ன லாபம் இல்லை, நீ போயிடு. அப்படிதான். தோழர் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, பொதுவாகவே நடிகர் விஜய் அவர்கள் 6 மணிக்கு மேல எந்த ஒரு அரசு நிகழ்ச்சியில ஈவெண்ட் பார்க்க முடியல, கட்சி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நிகழ்ச்சியும் பார்க்க முடியல 6 மணில இருந்துட்டு. அப்படிப்பட்ட விமர்சனங்கள் ஏற்கனவே இருக்கிற சூழல இப்ப இன்னொரு தகவலும் வருது. முதல்வர் விஜய் வந்துட்டு சனி ஞாயிறு வீக் ஆஃப் எடுத்துக்கிறாரு, அவர் அந்த நாட்கள்ல அரசு அதிகாரிகள் தொடர்பு கொள்ளவே முடியல அப்படின்ற மாதிரி எல்லாம் செய்திகள் வெளியே வந்திருக்கு. இதை எப்படி எடுத்துக்கிறீங்க?
ஏன் தலைவிதி அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம என்ன சொல்றது? அதாவதுங்க, நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப இந்த மாதிரி நடக்குது. தமிழ்நாடு இப்படி வந்து ஒரு ஸ்டேட்ல நிக்குதுல, ஓகேங்களா? என்ன சொல்றதுன்னா, தலையெழுத்து, தமிழ்நாட்டுல தலையெழுத்து இவ்வளவுதான், நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. கிட்டத்தட்ட தமிழ்நாடு வந்து தத்தளிச்சு நிக்குது, தவிச்சு நிக்குது. இப்ப நம்ம வந்து ஒரு சூசைடு பாயிண்ட் கிட்ட நிக்குது. இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்குது. விஜயாக தானாக உணர்ந்து குற்ற உணர்ச்சியை ஃபீல் பண்ணி இதுல இருந்து வெளியில வந்தாதான் உண்டு, வேற தீர்வே கிடையாது. ஏன்னா அவர் எதுக்காக அரசியலுக்கு வந்தாரு, என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம சரியா தான் இருக்கோமா, நம்ம எதுக்கு அரசியலுக்கு வந்தோம், நம்ம சரியா வேலை செய்யறோமான்னு விஜய்க்கு வந்து ஒரு கேள்வி வரணுங்க. அந்த கேள்வி வந்து அவரு தானாக திரும்பி இதை விட்டு வெளில போனாதான் ஒழிய நம்மளுக்கு தீர்வு ஒழிய, நீங்க என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் விஜய் மாதிரி ஆட்களுக்கு இது புரியவே புரியாது. ஏன்னா அவர் வந்து ரொம்ப இறுகி போன ஒரு ஆளா மாறிட்டாப்ல. அதனால அவர் எதையும் கண்டுக்கிற மாதிரியோ, அவர் வந்து விமர்சனத்தை தாங்கி ஒரு மாதிரி ரொம்ப இறுகி போயிட்டாப்ல. அதனால எதையும் எதையும் அண்ணா சொன்னார்ல, அண்ணா சொன்ன அர்த்தம் வேற. ஆனா இவரு வந்து எல்லாத்தையும் தாங்கி ஒரு மாதிரி இறுகி போயிட்டதுனால எந்த விஷயமும் ஒப்பாரியும் அவர் காதுக்கு போகவே போகாது. அவருக்கு எல்லாமே ஒப்பாரியும் ஒண்ணுதான், அவருக்கு சந்தோஷமான செய்தி ஒண்ணுதான். எல்லாத்தையுமே அவர் வந்து சாதாரணமா எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை தான் இருப்பாரு. அதனால இவ்வளவு கத்தி தான் எந்த யூஸும் இல்லை. விஜயாக பார்த்து திருந்தி இந்த அரசியலை விட்டு போய் தன்மை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சுய விமர்சனமோ அல்லது ஒரு என்ன சொல்றது அந்த மாதிரி பண்ணி அவரா போனா தான் உண்டு ஒழிய நாமெல்லாம் என்ன பேசினாலும் இங்க எதுவுமே நடக்காது. விஜய் அரசு வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நீதிமன்றத்தில் 2 விதமான குற்றம் வாங்கியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு அந்த அரசு வேலை கொடுத்த ஒரு விஷயத்திலையும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல்வர் விஜய் குறித்தோ தாவேக்காவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் குறித்து யாராவது ஒரு வீடியோ பேசுறாங்க, உடனடியாக அவங்க மேல வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை வரைக்கும் போறீங்க. சோசியல் மீடியாவில் பேசுறதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கைது நடவடிக்கை வரைக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படி சாதாரண பேசுற இந்த மாதிரி தேவையில்லை நீதிமன்றம் பல தடவை சொன்னதுக்கு அப்புறமேட்டும் கைது நடவடிக்கைகளை பண்ணீங்க. ஆனா மற்ற தலைவர்கள் மேல வந்துட்டு குறிப்பா சீமான் போன்றவர்கள் மேல வந்துட்டு ஏகப்பட்ட அவதூறுகளை வந்துட்டு சில பேர் வந்து பேசுறாங்க. அதையெல்லாம் நீங்க ஜெகதீஷ் சொல்லியிருக்கிறாங்க, எங்க அமைச்சர் ரமேஷ் பேசுறாருங்க, நீங்க போராடுறது மட்டும்தான் அவங்க வேலை, அதை தாண்டி வேற வேலை பாத்தீங்கன்னா அரசு உங்களை எப்படி கையாளுமோ அப்படி கையாளும் அப்படின்னு பேசுறாப்புல. அதுக்கு என்ன எப்படி கையாளும், அரசு எப்படி கையாளும், அதுக்கு என்ன அர்த்தம்? வந்து அதிகாரிகள் எப்படி பேசுறாங்க, வந்து இப்ப சீமான் விஷயமா இருக்கட்டும் அல்லது வந்து ஜெகதீஸ்வரி எதுக்கு ராஜகுருங்கிற வேலையை விட்டு தூக்குனீங்க, எதுக்கு கட்சி விட்டு தூக்குனீங்க நீங்க? அந்த ஆடியோ உண்மையா? இப்ப அந்த ஆடியோ உண்மை அப்படின்னா ஜெகதீஸ்வரி மேல எந்த ஆக்ஷனும் கிடையாதா? அவங்க என்ன பேசியிருந்தாங்க, அதுல பொண்ணு போட்டு ஜட்டியோட அடிப்பாங்கிறாங்களே, பொண்ணு போட்டுருப்பான், அதுக்கு எந்த ஆக்ஷனும் கிடையாதா? அதுக்கெல்லாம் ஆக்ஷன் என்ன? இது வந்து என்னன்னா இதுதான் பத்திரிகை சுதந்திரம். அதாவது தான் மேல வந்து விமர்சனம் வச்சா தாங்க முடியாது. அவர் யார வேணா விமர்சனம் பண்ணுவாங்க, யார எப்படி வேணா பேசுவாங்க. ஆனா அவங்கள யாரும் எதுவும் பேசக்கூடாது. பேசினா உடனே நாங்க வந்து கை வைப்போம். அதுவும் செலக்டிவா தான் வைக்கிறாங்க. இப்போ சோசியல் மீடியாவில வந்து இவ்வளவு பேர் எழுதுறாங்க, இவ்வளவு பேர் பண்றாங்க, எல்லாருமே கேஸ் போடுறாங்களா? கிடையாது. அவங்களுக்கு யார் தொந்தரவா தெரியுறாங்களோ, அவங்களுக்கு யாரு டிஸ்டர்பன்ஸா தெரியுறாங்களோ, அவங்களுக்கு யாரு இரிட்டேட்டா தெரியுறாங்களோ அவங்க மேலதான் கேஸ், எல்லாரும் மேலேயும் கிடையாது. சோ வாயை மூடணும். யாராவது நல்ல விமர்சனம் பண்ணாங்களோ, யாராவது பொதுமக்களுக்கு தெரியுற மாதிரி பண்ணாங்களோ அவங்கள டார்கெட் பண்ணி உட்கார வைக்கணும். இன்னொன்னு அவங்களுக்கு வேற அரசியலே கிடையாதுங்க. என்ன அரசியல் என்ன இருக்கு அவங்களுக்கு? அரசியல் பண்ண என்ன இருக்கு? எதை வச்ச முடிவு உரிமை பண்ணுவாங்களா, இல்ல வந்து வேற ஏதாவது கல்வி உரிமைக்காக பண்ணுவாங்களா? என்ன அரசியல் இருக்கு அவங்க பண்றதுக்கு? அவங்களுக்கு அரசியல் கிடையாது. அதனால இதெல்லாம் வச்சு அரசியல் பண்ணிக்க வேண்டியதான். யாராவது ஒரு திமுக அரசியல் பண்ணீங்கன்னா அதை வச்சு யாராவது 2 பேசுவாங்க, அது ஒரு 10 நாளைக்கு ஓடும், அது ஒரு பாலிடிக்ஸ் இங்க. ஓகேங்களா? இந்த ஆளுநர் மேட்ரோ, மேகதாது மேட்ரோ, நீட் மேட்ரோ, மெடிக்கல் கவுன்சில் மேட்ரோ, இதெல்லாம் மேட்ரு, இதுதானே அரசியல் ஆகணும். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஜெகதீஸ்வரியையும் கைதையும் போலீஸையும் பேசிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் அரசியலா? அவங்களுக்கு எந்த அரசியல் பேச தெரியுமோ அந்த அரசியலை பேச வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா நாம வந்து வேற அரசியல் பேசிட்டே இருக்கிறோம். இதுதான் இங்க நடக்குது. ஓகே தோழி, இது வரைக்கும் உங்க கருத்தை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி.